ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்குரிய குணநலன்களையும், அவங்க செய்ய வேண்டிய, வழிபட வேண்டிய வழிபாட்டு தெய்வங்களையும் பற்றி நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அதனோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம வந்து இந்த காணொலி வாயிலாக கும்பராசி, அதாவது காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பூர்ண கும்பம், அதாவது பூர்ணம் அடைஞ்ச ஒரு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களை பற்றின அவங்களுடைய குணநலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கும்பராசிக்காரர்களே, இந்த காணொலி உங்களுக்கானது தான். கும்பராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து ரொம்ப சைலண்ட்டான வயலண்ட்டான ஆட்கள். அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதியாக இருந்துகிட்டே இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட முடியாது. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல நாலேஜ் வந்து எல்லா ஒரு விஷயத்தையும், எந்த விஷயத்தில் ஈடுபட்டுருக்காங்களோ அந்த விஷயத்தில் அவங்க வந்து ஒரு உச்சத்தை தொட்டு தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து அறத்தை மீறி செய்கிற காரியங்களுக்கு வந்து துணை போக மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்கள். ஒரு சின்ன ஒரு தவறான விஷயத்த செய்யணும்னா கூட அவங்க மனசு அவ்வளோ பதட்டப்படும். செஞ்சுட்டாங்க அப்படின்னா பயங்கர குற்ற உணர்ச்சிக்கு ஆயிடுவாங்க. ஏங்க இவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சங்கடங்களில் இருக்கீங்க, என்னாச்சு, டிஸ்டர்பாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா இப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு எறும்பு அடிச்சு கொண்டுட்டேங்க இன்றைக்கி காலையிலேருந்து, அதே ஒரு வருத்தமாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ஒரு அறத்தை மீறி செயல்படுறதில் ஒரு தயக்கம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஒரு சிறப்பு இயல்பு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த கும்பராசி ஆண்கள் வந்து என்ன தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்புனாலும் ஒரு டல்லாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிரைட்டாக இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் வந்து மித்தவங்களோட பார்வையில் ஏன் சோர்வாக இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் வந்து செயல்களில் வந்து என்றைக்குமே அவங்கள்ட்ட நம்ம குறை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு திருத்தமாக புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய தன்மைகள் வந்து கும்பராசிக்காரர்களானவங்களுக்கு உண்டு. ஸோ அதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கும்பராசி ராசியாகவும் லக்னமாகவும் கொண்டு பிறந்த பெண்கள் வந்து ஒரு வசீகரமிக்க நபர்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பண்பு அவங்கள்ட்ட இருக்கும், தன்மைகள் அவங்கள்ட்ட இருக்கும். எப்படி நம்ம ஆண் ராசிகளில் சிம்மம் வந்து எல்லாத்தையும் வசீகரிக்கிற தன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி பெண்களுக்கு இப்போ கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க வந்து அந்தளவுக்கு ஒரு வசீகரமிக்க நபர்களாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் குழந்தை உள்ளம், நேர்மை, பெரிய தொழில் நிறுவனங்களை ஒரு 100 பேர் 500 பேரை வச்சு சம்பளம் கொடுத்து நடத்தக்கூடிய தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய நபர்களாகவும் கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி கும்பராசிக்காரர்களான நீங்கள் வந்து உணவுத்துறை, இதில் அதுலேயும் குறிப்பாக வந்து கடல் சார்ந்த உணவுகளை வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு நிறுவனங்கள், ஹோட்டல், இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் துவங்கி நடத்தலாம். வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு வேலை, இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு கும்பராசிக்காரர்களான உங்களுக்கு வந்து செட் ஆகும். நீங்கள் தாராளமாக இதெல்லாம் முயற்சி பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட வாயில் வந்து தப்பி தவறி கூட நம்ம கெட்ட வார்த்தைகள்னு சொல்கிற எந்த ஒரு தீய சொற்களை நீங்கள் வந்து பயன்படுத்த மாட்டீங்க. அடுத்தவங்களுக்கு என்றைக்குமே நல்லது சொல்லக்கூடிய இடத்துல மட்டும்தான் உங்களோட வாக்கு ஸ்தானம் இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமாக வர்றது மீன ராசி, குருவோட வீடு. ஸோ குருனாலே சுபர் தான். ஸோ நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்லி தான் பழக்கப்பட்டிருப்பீங்க. அதுதான் உங்களோட இயல்பும் கூட. அதை என்றைக்குமே மாற்றிக்கிறாதீங்க. குறிப்பாக உங்களோட இல்லத்தில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து சில விஷயங்கள் பேசும்போது அது உங்களோட செல்வ நிலையிலையும் உங்களோட ஆரோக்கியமான வளர்ச்சியுமே தடைப்படுத்தும். இது இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா, இந்த விஷயம், அதாவது குடும்பத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே இன்றைக்கெலாம் நிறைய நபர்கள் நம்ம பார்க்க முடியும், அசுப வார்த்தைகளை சரளமாக பயன்படுத்துவாங்க. ஸோ அது வந்து முற்றிலும் தவிர்க்கணும். அந்த மாதிரி அசுப சொற்கள் வந்து யார் பயன்படுத்துவாங்கன்னா, வாக்குஸ்தானம் கெட்டு போயிருக்கிற ராசிக்காரவங்க, லக்னத்துக்காரவங்க தான் அந்த விஷயங்களை செய்வாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நம்ம குடும்பஸ்தானம் மேலும் கேட்டுக்கிட்டே இருக்கும், குடும்பத்தோட அமைதியும் ஆரோக்கியமும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் என்றைக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே அசுப வார்த்தைகளை பேசுகிறத தவிர்க்கிறீங்களோ, குடும்பம் வரைக்கும் எங்கேயுமே பேசாதீங்க. அதுதான் வந்து நம்ம செல்வ நிலைகளுக்கும் இதுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்து நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை பேசுங்க, ஆரோக்கியமான விஷயங்களை கேளுங்க. கும்பராசிக்காரர்கள் வந்து நிச்சயமாக நான் சொல்கிற மாதிரி எப்பயுமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பேசுவாங்க, அடுத்தவங்களுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து கும்பராசிக்காரர்கள் இந்த விஷயத்தை எப்பயுமே நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சுவாங்க. என்றைக்கும் தவறையும் அசுப வார்த்தைகள் பேசாதீங்க, பேச மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது போக வந்து உங்களோட தொழில் தொடர்புகள், நீர் தொடர்போட, நீர் கிரகங்கள், நீர் ராசி, நீர் ஸ்தலங்களோட தொடர்பில் இருக்கிறதுனால, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த
கடல்வாழ் உயிரினங்களை வந்து சமைச்சு உணவாக கொடுக்கக்கூடிய ஹோட்டல் நடத்துறது, இந்த மாதிரியான அதே நேரத்தில் இந்த சூப் உணவு திரவ உணவுகளை வந்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் நடத்துறது, இந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்குமே பிடிச்ச விஷயமா தான் இருக்கும். தொழில் சார்ந்து இதே நீங்கள் முன்னெடுத்து போகும்போது உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்க தான் செய்யும். அதே மாதிரி நிறைய கட்டுமான துறையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து கும்ப லக்னத்துக்காரவங்க வந்து கும்ப லக்னம், கும்பராசி 2 பேர்த்துக்குமே வந்து இந்த கட்டுமான துறையுமே வந்து நல்லபடியாக நல்ல பலன்களை கொடுக்கும். விவசாயம், அது போக வந்து மருத்துவத்துறை, இதெல்லாமே கூட கும்ப லக்னம் கும்பராசிக்காரர்களுக்கு செட் ஆகும். நிறைய மருத்துவர்கள் கும்ப லக்னத்தில் நான் பார்த்துருக்கேன். கும்ப லக்னத்துக்காரர்கள் நிறைய பேர் வந்து மருத்துவர்களாகவும் மருத்துவ பணி சார்ந்த துறையிலையும் இருக்கிறதுக்கான அமைப்பு உள்ளவங்களாக இருக்காங்க. அதாவது கும்பராசிக்காரர்களான நீங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றத பற்றி நம்ம இந்த பார்ப்போம் இப்போது. அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு அவங்களோட ஆசை அபிலாசைகளை குறிக்கிற 3ஆம் இடமாக வர மேச ராசியும், தொழில் ஸ்தானமாக வர விருச்சிக ராசியுமே செவ்வாயுடைய ராசி தான். ஸோ அப்போனா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹாபியே வந்து பிஸ்னஸ் பண்ணுறது தான், அல்லது வேலை பார்க்குறது. ஸோ அப்படின்னும்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச துறைகளில், உங்களுக்கு ஆர்வம் உள்ள ஒரு துறைகளில் நீங்கள் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாலே நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் எப்போல்லாம் சும்மா இருக்கீங்களோ அப்போல்லாம் தான் வந்து நீங்கள் வந்து மனசங்கடங்களுக்கும் டிப்ரெஷன்ஸுக்கும் ஆளாவீங்க. ஸோ அதனால் ஆசை அபிலாஷைகள் முயற்சியை குறிக்கிற 3ஆம் இடமும் தொழில் ஸ்தானத்துக்கும் ஒரே கிரகம் வந்து ஆதிபத்தியமாக வருது, அது செவ்வாய் தான். ஸோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு ஹாபியாகவே நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் நிறைய கும்பலை வந்து நம்ம பார்க்க முடியும். அடிக்டாக இருப்பாங்க வேலையில் வந்து வேலைன்னு, அதை வந்து அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலையை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிச்சயமாக அதனாலேயே வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்தை, தொழில் சார்ந்த உயரத்தை அவங்க நிச்சயமாக பெரிய உயரத்தை அடைவாங்க. ஸோ அதனால் வந்து மித்த ராசிக்காரர்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் போங்க, ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கோங்க, ஸ்விம்மிங் கற்றுக்கோங்க, ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க வைங்க அப்படின்றதெல்லாம் மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து தொழிலில் கவனமாக, தொழில் சார்ந்து இயங்கிக்கிட்டே இருங்க. அது உங்கள் வாழ்க்கையை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுருக்கோம். இப்போது இதை தொடர்ந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார், உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து துணை நின்று அருள் கொடுக்கக்கூடிய தெய்வம் யாருன்றதை பார்ப்போம். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து கும்ப ராசிக்காரங்களுக்கான பொதுவான வழிபாட்டு தெய்வத்தை சொல்கிறேன். உங்கள் ஜாதகப்படி தனித்துவமாக இருக்கும். உங்களோட உபாசனை தெய்வத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா காணொலியில் என்னோடய தொலைபேசி எண் இருக்கும். நீங்கள் எனக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான பலன்களை நான் பார்த்து சொல்ல முடியும். உங்கள் ஜனன ஜாதகத்தோடு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான சரியான உபாசனை தெய்வத்தை நான் சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் சொல்கிற வர்றது வந்து கும்பராசிக்கான பொதுவான வழிபாட்டு தெய்வம். இவங்களுக்கு வந்து வழிபாட்டு தெய்வமாக யாரை எடுத்துக்கலாம் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னா, முதல் தெய்வம் வந்து தென்முக கடவுள்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடும் வந்து உங்களுக்கு செல்வ நிலைகளையும் தன நிலைகளையும் உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களோட வில் பவர், தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் கூட்டக்கூடியது. உங்கள் தொழில் சார்ந்து உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அதுக்கான வழிபாட்டு தெய்வமாக முருகன் இருக்கார். ஸோ முருகனையும் தட்சிணாமூர்த்தியும் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக பெரிய உயரத்தை அடைவீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது நிச்சயமாக நடக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கும்பராசிக்காரர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. எதையுமே சாதிக்க பிறந்தவங்க தான் கும்பராசிக்காரவங்க. ஸோ அதையும் புத்திசாலித்தனமாக அறிவார்ந்து செயல்பட்டு சிந்திக்கக்கூடியவங்க. அறம் கடந்து இந்த செயலையும் செய்கிறது தயக்கம் உள்ளவங்க தான் நீங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை வந்து எளிமையாக மற்றவங்களுக்கு நீங்கள் தோற்றத்தில் காமிச்சிக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆற்றலும் வலிமையும் ஒரு ஜோதிடராக எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கும்பராசிக்காரர்கள் ஒரு சுப்பீரியரான ஒரு ராசி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் நல்ல வாக்கு வன்மைகளும் தொழில் அமைப்பும் சிறப்பாக கொண்ட ராசிக்காரர்கள். உங்களை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கிறது உங்களுடைய வேலையும் உங்களுடைய தொழிலும் தான். ஸோ அதில் நீங்கள் எப்பயுமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல உயரத்தை அடையும். உங்களுக்கான வழிபாட்டு தெய்வமாக நான் உங்களுக்கு பரிந்துரைச்சிருக்கிறது வந்து கும்பராசிக்காரர்களுக்கான வழிபாட்டு தெய்வமாக நான் பரிந்துரைச்சிருக்கிறது வந்து தட்சிணாமூர்த்தியையும் முருகரையும் நான் சொல்லியிருக்கேன். தட்சிணாமூர்த்தி மூலியமா உங்களுக்கு செல்வ நிலை உயர்வும் லாபமும் கிடைக்கும். முருக வழிபாட்டு மூலிமா உங்கள் தொழில் வளர்ச்சியும் நல்லபடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவீங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நன்றி, வணக்கம் நேயர்களே.